உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆளுநர் இருந்த அரசியல். நீங்கள் ஆளுநர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டாலியன் ஆஃப் போலீஸ், எங்கே போனாலும் வந்து ப்ரோட்டோக்கால். ஸோ அதுக்கும் இப்போ நீங்கள் மக்களோட மக்களாக பயணிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. பட் இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்க. அதை விட்டுட்டு வரணுன்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு பெண்மணியாக அரசியலில் வந்து பயணிக்கிறங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். இப்போ என்னதான் நம்ம வளர்ந்து விட்ட சமுதாயமாக இருந்தாலும் கூட அது பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் இருந்த பீரியடில் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு அதிகமான வளர்ந்த நிலைமையில் இல்லை. ஸோ அப்போ நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. நாங்கள் இருக்கும்போது அந்த 5.5 வருடம் பாஜகவுக்கு இங்கே அஸ்திவாரம் போட்டேன்றதை நான் பெருமையாகவே நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் மேடையில் உங்களுக்கு கூப்பிட்டு எதை சொன்னார், அது என்ன சொன்னார்னு யாருக்கும் தெரியாது. பட் அதை வச்சு அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதை இப்படி சொன்னார்னாலும் ஊடகங்களும் சோசியல் மீடியாவும் பயங்கர பூதாகரமாக நெகட்டிவாக ஒரு செய்தி பரப்புச்சு. அவர் என்னதான் அப்படி சொன்னார்? அவர் தேர்தல் நேரத்தில் ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்கலான்ற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருந்தது, அவ்வளவுதான். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது முன்னாள் பாஜக மாநில தலைவரும் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநருமாக மிக முக்கிய உயரிய பதவியில் பதவி திரும்பின டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் 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 மேடம், நீங்க கவர்னராக வந்திருக்கீங்க, பாஜக தலைவராக வந்திருக்கீங்க, பாஜக நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆளுநர் இருந்த அரசியல். அரசியல்ன்றதுனாலதான் ஆளுநர் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். ஆளுநர் பிடிச்சிருந்தா அப்படியே நான் இருந்திருப்பேன். ஏன்னா 2 மாநில ஆளுநர் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொறுப்பு. ஒரு ஆளுநர், ஒரு துணைநிலை ஆளுநர், ஒரே நேரத்தில் 4.5 வருடம் தெலுங்கானாவில், 3.5 வருடம் அந்த வருடத்திற்குள்ளேயே 3.5 வருடம் புதுச்சேரியில். இது மாதிரி ஒரு வாய்ப்பு இந்தியாவில் யாருக்கான்னு கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. துணைநிலை ஆளுநராக இருப்பாங்க, ஆளுநராக இருப்பாங்க. துணைநிலை ஆளுநராக ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தால் கூட 2-3 மாதத்தில் மாற்றிடுவாங்க. ஏறக்குறைய 3.5 வருடம் அந்த பதவியை எனக்கு பொறுப்பாக கொடுத்துருந்தாங்க. நானும் பொறுப்பாக வேலை செஞ்சிட்டு இருந்தேன். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கூட நான் அதில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறேன்னு தான் நினைத்தாங்க. அதனால தான் 2-3 முறை கவர்னர்கள் மாற்றப்படும் போது கூட நான் மாற்றப்படலை. என்னோட அந்த அடிஷ்னல் சார்ஜும் சேர்த்தே தான் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அரசியல் ஆர்வம் சின்ன வயதிலிருந்தே, பொதுமக்களோடு பொதுமக்களாக இருக்கிறது. நான் என்ன வளர்த்த கட்சிக்கு நான் மறுபடியும் என்னோட சேவை செய்து அது தமிழ்நாட்டில் அந்த கட்சி பாஜக ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு வரும்பொழுது அது என்னோட பங்கு நிச்சயமா இருக்கணும். நிச்சயமா இல்லை, எந்தவித ஆசையும் எனக்கு கிடையாது. சில பேர் ட்விட்டர்ல பதவி ஆசை அப்படின்னா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் வந்தாங்க அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. எம்பிக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்னை அடையாளம் காணும் பொழுது பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கவர்னர் உரை ஆற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை விட பெரிய பதவி என்ன இருக்க முடியும்? அதனால பதவி ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்கள் பிரதிநிதி ஆகுறதுன்றது பதவிக்காக இல்லை, மக்களுக்கு சேவை செய்யணும்னு. நான் மருத்துவராக இருந்திருக்கேன், அரசியல் கட்சி தலைவராக இருந்திருக்கேன், ஆளுநராக இருந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன பதவி ஆசை எனக்கு இருக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்களோடு மக்களா மக்களுக்காக பணியாற்றணும்னு எல்லா விதத்துலையும் இறைவன் எனக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கிறார். ஆனால் என்னுடைய நேரம் முழுவதும் மக்களுக்கு பணியாற்றணுன்றதுக்காக தான் நான் அதான் எனக்கு அரசியல் தான் பிடித்தமான ஒன்று. அதே மாதிரிங்க, நீங்கள் ஆளுநர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டாலியன் ஆஃப் போலீஸ், எங்கே போனாலும் வந்து ப்ரோட்டோக்கால். ஸோ அதுக்கும் இப்போ நீங்கள் மக்களோட மக்களாக பயணிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. பட் இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்க? நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் அன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது, ஏர்போர்ட்டில் பஸ்ஸில் வரும்போது ஒரு அம்மா என்னை ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்னா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னால் இதே மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன், நீங்கள் வந்து காரை வந்து ஃப்ளைட்டு பக்கத்தில் வரும், நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் வர வேண்டியதில்லை, காரு வந்து அந்த படிக்கு பக்கத்தில் வரும், நீங்கள் ஏறி வருவீங்க, திருப்பி இறங்கும்போது கார் அந்த பக்கத்தில் வரும், நீங்கள் இறங்கி போவீங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வரிசையில் நின்று எங்களை மாதிரி பஸ்ஸில் வரீங்க, நான் உங்களை அப்படியும் பார்த்துருக்கேன் இப்படியும் பார்த்துருக்கேன், என்னாலே இதை ஏற்றுக்கொள்ள முடியல, உங்களால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு தான் ஏர்போர்ட்டில் என்கிட்ட கேட்டாங்க. இது ஒரு சிரமமான காரியம் தானே. ரொம்ப வசதியாக நம்ம வந்தாலும் இப்போ இந்த தெரு முழுசா போலீஸ்காரங்க நிற்பாங்க. ஆனால் என்ன, இப்போ உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேச முடியாது. அப்போ இப்படி உட்காந்து பேசுறது பெருசா, இல்லைன்னா நான் வந்து பெரிய அதிகாரத்தில் இருக்கிறது பெருசா அப்படின்னா மக்களோட மக்களாக இருக்கிறது பெருசு. இதுதான் நிரந்தரம், அது வந்து தற்காலிகமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு வரணுன்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்தை இறைவன் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 30 பணியாட்கள் எனக்கு மட்டுமே, ஒரு எனக்கு கூட பணிவிடை செய்யறதுக்கு மாத்திரம் 3 பேர் எப்பவுமே இருப்பாங்க. நம்ம இப்படி திரும்பி பார்த்தா என்னம்மா ஜூஸ் வேணுமான்னு கேட்பாங்க,
இப்படி திரும்பினா பசிக்குதான்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு சாமானிய மனிதர்கள் யாருமே சிந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு வசதியான பதவி அது. ஆனா அதையும் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு இறைவன் எனக்கு ஒரு துணிச்சலை கொடுத்துருக்காரு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த துணிச்சல் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் தான் அப்படின்றது. அதே மாதிரிங்க ஒரு பெண்மணியா அரசியலில் வந்து பயணிக்கிறங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். இப்போ என்னதான் நம்ம வளர்ந்து விட்ட சமுதாயமாக இருந்தாலும் கூட அது பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் இருந்த பீரியடில் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு அதிகமான வளர்ந்த நிலைமையில் இல்லை. ஸோ அப்போ நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இல்லை? இது மிகப்பெரிய சவால் தான். நான் என்ன பார்த்தீங்கன்னா, நான் மாத்திரம்தான் அகில பாரத அளவில் ஒரு பெண் தலைவராக இருந்தேன். நீங்கள் அகில பாரத கூட்டங்களுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண் தலைவராக இருப்பாங்க, நான் மட்டும்தான் பெண் தலைவராக இருப்பேன். ஆனால் நாங்கள் இருக்கும்போது அந்த 5.5 வருடம் பாஜகவுக்கு இங்கே அஸ்திவாரம் போட்டேன்றதை நான் பெருமையாகவே நினைக்கிறேன். கடுமையான பணி தான். ஆனால் நிறைய எதிர்மறை நம்ம அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, ஸ்டெர்லைட் பிரச்சனை, நீட் பிரச்சனை எல்லாமே நமக்கு அந்த நேரத்தில் வந்து மிக அதிகமாக எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கின்ற நேரம். இதுல கடந்து கடந்து வந்து நம்ம வரணுன்றது ஒரு சிரமமான காரியம்தான். இன்னொன்று திராவிட கட்சிகளான ஒரு நிலமா இருக்கிறதுனால இதுல தேசிய கட்சிகளுக்கு கால் பதிக்கிறதுன்றது எவ்வளவு சிரமமான காரியம். பெண்ணா இருப்பதுனால நிறைய பேர் நினைச்சாங்க சுற்றுப்பயணம்லாம் செய்ய மாட்டாங்க. நான் அதிகமா சுற்றுப்பயணம் செய்தேன். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் கட்சியை கொண்டு சென்றதுல எனக்கு ஒரு மன திருப்தி உண்டு. அன்னைக்கு வளர ஆரம்பிச்சது இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்கிறது அப்படின்றதுல நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். இந்த வளர்ச்சி நம்மளுக்கு கட்சிக்கு கடுமையால் உழைத்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள், கட்சிக்காக உயிர் பலியான தலைவர்களோட குடும்பங்கள், அடிமட்டத்திலிருந்து கட்சிக்கு தன்னை பார்க்காமல தனக்கு செல்வம் சேர்க்கணும்னு நினைக்காம, தான் வேலைக்கு போகணும், தான் சம்பளம் நினைக்காம கட்சிக்காக பணியாற்றவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கு நான் ஒரு அங்கமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நாம மட்டும் மகிழ்ச்சியா பெரிய பெரிய பதவி வாங்கிட்டு வரணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. நமக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் நமக்காக கட்சிக்காக பணியாற்றியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் தருமா அப்படின்றத என்னோட ஆழ்மனது எண்ணமா இருக்கு. அதே மாதிரிங்க நீங்கள் மாநில தலைவராக இருந்தப்பும் சரி, ஆளுநர் இருந்தப்பும் சரி, திமுக ஆதரவு ஊடகங்கள் சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஒரு மீம்ஸ் எல்லாம் போடுறோம். அப்போ உங்கள் மனநிலை பாதித்ததா? அந்த இல்லை, என்னோட மனநிலை பாதிக்காது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெண் தலைவர் இவ்வளவு வலிமையா வர்றாங்களே, இவங்களை வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, இவங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்ல முடியாது, இவங்களுக்கு பின்புலம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இவங்க எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஆக இவங்களை என்ன திறமையா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு பெண் தலைவர் இவ்வளவு வலிமையானவரா வராரு, அப்ப ஏதாவது ஒரு வகையில் அவங்க தன்னம்பிக்கை குலைக்கணும். அப்படி தன்னம்பிக்கை குலைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ அவங்களோட உருவகேலி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுதான். எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இவ்வளவு உருவகேலி பண்ணும்போது அந்த கட்சியோட தலைவர்கள் யாரும் இதை செய்யாதுங்கன்னு சொல்லலை. ஆனா நான் என்ன பார்த்தீங்கன்னா, பாஜக நான் தலைவராக இருக்கும்போது யாராவது தவறா பேசினாலும் தவறா பதிவிட்டாலும் உடனே நான் அவங்களை கண்டிச்சிருக்கேன். அதுவும் பெண் தலைவர்களை சொல்லும்போது கண்டிச்சிருக்கேன். அதனால இது வந்து ஒரு வாழ்க்கையில இயல்பானது. ஆனா அப்படி பரிகசிக்கும் போது, கிண்டல் செய்யும் போது எனக்குள்ள ஒரு இன்னும் பலமா வரணும். இவங்க நம்மளை வந்து பலத்தை குறைக்கிறது தானே நம்மளை இது பண்றாங்க, அதனால நம்ம இன்னும் பலமா வரணும். அதிகமா அதை அடிக்க அடிக்க எழும்புற பந்த மாதிரி நான் இன்னும் பலமா தான் ஆக்கியிருக்கேன், ஆகி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலத்தை என்னால் எல்லோரோடும் சேர்ந்து கொடுக்க முடியும். நீங்க தெலுங்கானா ஆளுநர் இருந்தப்ப சந்திரசேகர ராவ் வந்து எந்த விதத்துலையும் கோஆபரேட் பண்ணல. அதாவது மீட்டிங்க்கு வர மாட்டாரு, பிஎம் வந்தா ரிசீவ் பண்ண மாட்டாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோகால் மரியாதை கொடுக்க மாட்டாரு. ஸோ அப்பெல்லாம் வந்து நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஐ திங்க் இல்ல, அதுலயும் ஒரு பெண் வந்து ஒரு ஆளுநரா இருக்கிறதா அப்படின்ற ஒரு ஆண் தன்மை அவர்கிட்ட இருந்ததை நான் பார்த்தேன். நம்மளோட வயசு குறைவானவங்க தானே, இவங்க நம்ம என்ன மரியாதை கொடுக்கணுன்றதையே நான் பார்த்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னோட நேர்மையை அவர் பாஜக காரராகவே எப்பவுமே என்னை பார்த்து கொண்டே இருந்தார். நான் இப்ப கூட கேட்கறது, நான் ஆளுநர்களை குறை சொல்றீங்களா, நம்ம முதலமைச்சர் மாத்திரம் சரியா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு. ஒரு ஆளுநர் போனா அங்க கலெக்டர் வரணும், மந்திரிகள் வரணும், அந்த பகுதியோட எம்எல்ஏ வரணும், கலெக்டர் டிஜிபி வரணும், எஸ்பி வரணும், யாருமே வரமாட்டாங்க. அப்ப அதை என்ன சொல்றாங்க? இப்ப கவர்னரை சில நேரம் குறை சொல்லும் சில சமூக ஊடகங்களும் சமுதாயவாதிகளும் ஒரு ஆளுநரை ஏன் இப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவர்களை சார்ந்தவர்கள் எதிர்கட்சி வேணா கேட்கலாம். அதனால இது வந்து இதையெல்லாம் தாண்டி தான் வந்தேன். ஆனா அவரு மரியாதை கொடுக்கலன்றதுக்காக மக்கள் என்ன மரியாதை கொடுக்காம இல்ல. இன்னைக்கு கூட தெலுங்கானாவோட மக்கள் என் மீது அபரிதமான அன்பை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு பிறந்த நாளுக்குலாம் அங்க இருந்தலாமோ தொலைபேசியில் அங்குள்ள அமைச்சர்கள் பேசினாங்க, முதலமைச்சர் பேசினாங்க.
ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இன்னொரு மாநிலத்தை தாண்டி ஒரு அன்பான ஒரு சமூகத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இது வருங்காலத்திலயும் எனக்கு தெலுங்கானா போனாலும் அந்த அன்பான சமூகம் எனக்கு நிச்சயமாக ஒரு அன்பை பகிர்வார்கள். அதே மாதிரிதான் புதுச்சேரியிலும் 2 மாநிலத்துல ஒரு அன்பை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் வந்து எல்லாரும் நல்லா பழகக்கூடியவள். அவங்களுக்குலாம் என்ன வருத்தம்னா, எங்களை விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்களேன்ற வருத்தம் அவங்க கிட்ட இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேடம், அதாவது தெலுங்கானா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் மேடையில் உங்களுக்கு கூப்பிட்டு ஏதோ சொன்னார். அது என்ன சொன்னார்னு யாருக்கும் தெரியாது. பட் அதை வச்சு அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதை இப்படி சொன்னார்னாலும் ஊடகங்களும் சோசியல் மீடியாவும் பயங்கர பூதாகரமாக நெகட்டிவாக ஒரு செய்தி பரப்புச்சு. அவர் என்னதான் அப்படி சொன்னார்? இல்ல, அவருக்கு வந்து என்கிட்ட பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் 5.5 வருடம் அகில பாரத தலைவரா இருக்கும்போது நான் அவரோட பாணியே அப்படிதான். அதனால வந்து ஒரு தலைவர் வந்து நான் எதிர்மறையா நான் அதை எடுத்துக்கல. ஆனா எதிர்மறையா எடுத்துக்கொண்டவர்கள் அவர் தேர்தல் நேரத்துல ஒரு நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்கலான்ற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருந்தது, அவ்வளவுதான். ஆனா அதை வச்சு உடனே வந்து எங்க கட்சிக்கு வாங்கன்னு சொன்னவங்களும் நீங்க இப்பவே ராஜினாமா செய்திருங்க, அதனாலதான் அப்படி நம்ம பிஜேபியை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் அதை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், என்னோட கட்சிக்கு என்னோட தலைவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒருவேளை தவறா சொல்லிட்டாரோ உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொன்ன தமிழ்நாட்டில் உள்ள சில அமைப்புகள் மேலேயும் நான் அவங்களுக்கு, ஏன்னா ஒரு அன்பால தான் அவங்க அதை சொன்னாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆனா அதே நேரத்துல என் கட்சியை எந்த நேரத்திலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட தலைவர்களை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் தலைவர்களுக்கு இப்போ நம்ம அப்பாக்கோ அம்மாக்கோ உரிமை இல்லையா, அதே மாதிரி நம்மளை பற்றி பேசுவதற்கு நம்மை வழிகாட்டுவதற்கு நம்ம தலைவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல நிறைய பேர் என்ன பார்த்துட்டு ஒன்னு கட்சியில இருந்து ஒரு வேலை வந்து இவங்க ராஜினாமா செய்ய வந்துருவாங்கன்ற அளவுக்கு கூட பேசுனாங்க. நான் அப்படி இல்லை. அது என்னோட கட்சி வந்து நான் எனக்கு உயிரா நடிக்கிற இந்த கட்சி. அதனால்தான் நான் அவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு வந்தேன். நான் கட்சியில எல்லா தொண்டர்களோட தொண்டர் தான். சாதாரணமா இந்த கட்சி முன்னால வருவதற்கும் இந்த கட்சி ஆட்சியில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் எந்த காலத்திலயும் என்னோட பணி இருக்கும் அப்படின்றதான். அது தொண்டர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட சேர்ந்து அவங்க பயணித்து இருக்கிறாங்க. அவர்களோட ஒரு அக்காவா பயணிக்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி மேடம், காமராஜர் பற்றி திருச்சி சிவா அவர்கள் ஒரு மீட்டிங் ஒன்று பேசியிருக்காரு. அது வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? காங்கிரஸ் ஒரு ஸ்டெப் எடுக்குமா எடுக்காதா? எடுக்க மாட்டாங்க. ஓட்டுக்காக ஒட்டி கொண்டுதான் இருப்பாங்க. இது மிக மிக மோசமான ஒரு விஷயம். எப்ப பார்த்தாலும் அதிமுக பாஜகவை நீங்க அடிமை கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணின்னு சொல்றாங்களே. செல்வ பெருந்தகை அவ்வளவு பெரிய தலைவரை பார்த்து பேசி நேத்தோடு முடிச்சு போச்சுன்றாரு. பாஜக காரங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஓட்டு தான். திமுகவும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சில அவங்கள உள்ள போட்டவங்களே வச்சு இன்னைக்கு ஆராட்டி சீராட்டி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், காமராஜர் பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையும் கருணாநிதி தான் செஞ்சாரு. காமராஜரை காப்பாத்தினதும் அவர் தான், காமராஜர் கேசி போட்டு கொடுத்ததும் அவர் தான். அப்படின்னு எல்லாத்தையுமே கலைஞர் மேலேயே கொண்டு வரக்கூடிய ஒரு பெருமையை அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, மற்ற தலைவர்களை சிறுமைப்படுத்தி. இது நம்மால ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால நிச்சயமா காங்கிரஸ் தொண்டர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். தலைவர்கள் வேண்டுமானா அவங்க வந்து கூடி கொள்ளாவலாம். ஆனா ஒரு தலைவரை இப்படி பேசியிருக்கிறாங்கன்றது மிக மிக தவறு. சிவாவும் ஒன்னா மன்னிப்புலாம் கேட்கல, என்னோட விட்டுருங்கன்றாரு. அதே மாதிரி முதலமைச்சரும் இவ்வளவு பெரிய தலைவரை பேசிட்டாங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு, இதை குளிர்காய்ப்பதற்கு எதிரினர் தயாரா இருக்காங்க, அதனால இதனை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப எல்லாமே ஓட்டு அரசியலா அவங்களுக்கு இருக்கு, நமக்கு நாட்டு அரசியலா இருக்கு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நம்ம களத்துல இருக்கோம். நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 வெற்றி பெறும். பிரதமரின் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மற்றும் ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் என்பது எனது ஆசை. நிச்சயமா நடக்கும். மிக்க நன்றி மேடம். உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்க தொலைக்காட்சிக்கு எனக்கு நன்றி.